பார்ட் டூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. சரி வாங்க இப்போ பார்ட் 2க்குள்ளே போயிடலாம். பார்ட் 2வோட ஸ்டார்டிங்கில் நம்ம கிம்மையும் பைபுனையும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அந்த வீட்டை அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கடைசியாக ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பைபுனை இருந்துட்டு பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இதை நம்ம கிம்மோ நோட்டீஸ் பண்ணிட்டு நம்ம பைபுன் கிட்ட, நீ ரொம்ப நேரமா என்னத்தை பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டே வந்துட்டு இருக்க, நானும் அதை நோட்டீஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், என்ன விஷயம் சொல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் நம்ம பைபுன் கிட்ட கேட்க, நம்ம பைபுன் இருந்துட்டோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப நேரமா நம்ம பின்னாடி லோப் ஃபாலோ பண்ணிட்டே வந்தாரு, இப்போ அவர் ஆளை காணோம், அதான் எங்க போனாரு அப்படிங்கிற மாதிரி பின்னாடி திரும்பி பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபுன் நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு, ஓ லோப்பா, நான் லோப்க்கு ஆல்ரெடி வேற ஒரு ஒர்க் கொடுத்து அவனை இங்க இருந்து பேக்கப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் நம்ம பைபுன் கிட்ட சொல்ல, நம்ம பைபுன் இருந்துட்டு, என்ன லோப் உங்களோட ஆர்டரை ஃபாலோ பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா அவன் எப்படி என்னோட ஆர்டரை ஃபாலோ பண்ணாம இருப்பான், ஏன்னா நான் அந்த அளவுக்கு அவனை மிரட்டி வச்சிருக்கேன், இங்க பாரு தம்பி, இப்ப நான் சொல்றதை கேட்கலன்னா நான் இதை போய் உன்னோட பாஸ் கிட்ட சொல்லுவேன், உன்னோட பாஸ் உன்னை கண்டிப்பா வேலை விட்டு தூக்கிடுவாரு பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி தான் நான் லோப்பை மிரட்டி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் நம்ம பைபுன் கிட்ட சொல்ல, நம்ம பைபுனுக்கு இதெல்லாமே கேட்டு பயங்கரமா ஷாக்கா இருக்கு. அவன் ஆண்டு வாயை பிறந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம கிம் இருந்துட்டு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீயும் கோமும் கொஞ்சம் க்ளோஸா, ரெண்டு பேருமே கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் பைபுன் கிட்ட கேட்க, நம்ம பைபுன் இருந்துட்டு, ஆமா நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் தான், அவர் என்ன ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாரு, அவர் ரொம்ப கைண்ட் தெரியுமா, அவர் எனக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்காரு பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபுனுக்கு நம்ம கோம் ஒரு மொபைல் வாங்கி கொடுத்துருப்பான் போல, அதை காமிச்சு ரொம்ப ஹாப்பியாவே பேசிட்டு இருக்கான். நம்ம பைபுனுக்கு கோமை பத்தி பேசினாலேவும் அவனோட மூஞ்சி ரொம்பவே பிரைட் ஆயிருது, அவ்வளோ ஹாப்பியா அவனை பத்தி பேசிட்டு இருக்கான். பார்த்தாலே தெரியுது அவர் ரொம்ப கைண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் பைபுன் சொல்ல, நம்ம பைபுன் இருந்துட்டு, ஆமா அவர் ரொம்ப ரொம்ப கைண்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு, மிஸ்டர் கமல் கூட ரொம்ப ரொம்ப கைண்ட் தெரியுமா, ஆனா என்ன அவரை பார்த்தாதான் எனக்கு அப்பப்போ ரொம்ப பயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபுன் கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு, டே உனக்கு மட்டும் இல்லடா, எனக்கும் அவனை பார்த்தா ரொம்பவே பயமா இருக்கு, ஆனா என்ன அவன் அப்பப்போ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான், என்ன கடுப்பேத்தி பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் நம்ம பைபுன்கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கான். நம்ம பைபுன் இதெல்லாமே கேட்டுட்டு, என்ன அவரை பார்த்து நீங்களும் பயப்படுவீங்களா, ஆனா நீங்க அவரோட பாய் ஃப்ரெண்டு தானே, நீங்க எதுக்கு அவரை பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி இவன் அவன்கிட்ட கேட்க, இவன் இருந்துட்டு, அது எனக்கு தெரியல, ஆனா அவன் அப்பப்ப சில லூஸ்தனமான விஷயங்கள்லாம் பண்ணுவான், அதை பார்த்தாதான் எனக்கு கொஞ்சம் கடுப்பாகும், கொஞ்சம் பயமாவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் பைபுன் கிட்ட சொல்லிட்டு, சரிவா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருப்பான். நம்ம பைபுன் இருந்துட்டு நம்ம கிம் கிட்ட, நீங்க மிஸ்டர் கமலை லவ் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபுன் கேட்கறான். அதுக்கு கிம்க்கு என்ன பதில் சொல்றேன்ட்டு தெரியாம ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம பைபுன் இருந்துட்டு, சாரி நான் தெரியாம கேட்டுட்டேன், உங்களுக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லாட்டி என்கிட்ட சொல்ல வேணாம், சாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபுன் நம்ம கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை, சொல்ல வேணான்ட்டுலாம் இல்லை, எனக்கு இதை பத்தி சொல்லணும்ட்டு தான் தோணுது, ஆனா நான் எந்த மாதிரி ஃபீல் பண்றேன்ட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல, பரவாயில்ல நீ கேட்டல, உனக்காண்டி நான் இந்த இதுக்கான ஆன்சர் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் பைபுன்ட்ட சொல்லிட்டு அவன் சொல்றான், இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஃபீல் நான் பண்ணதே இல்லை, ஸோ அந்த ஃபீல் எப்படி இருக்குன்ட்டு நான் தெரிஞ்சுக்கணும்ட்டு ஆசைப்படுறேன், அதுக்காண்டியாவது நான் ஒருத்தரை லவ் பண்ணணும்ட்டு நினைக்கிறேன், லவ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் நம்ம பைபுன் கிட்ட சொல்ல, நம்ம பைபுனுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம பைபுன் இருந்துட்டு, என்னது லவ் பண்றதுக்கு ட்ரை பண்ண போறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபுன் பச்சை குழந்தை மாதிரி நம்ம கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு பைபுன் இருந்துட்டு, இதுக்கு மீனிங் தான் என்னதான் இப்ப நீங்க சொல்ல போறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, தயவு செய்து எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபுன் நம்ம கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்து, நீங்க பாரு பைபுன், ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்புமே ரொம்பவே காம்ப்ளிகேட்டா இருக்கும், அதை நம்ம சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் பைபுன் கிட்ட சொல்றான். அதுக்கு பைபுனுக்கு ஒண்ணுமே புரியாம அவன் மறுபடி திருட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் முழிச்சுட்டு இருக்க. நம்ம கிம் இதெல்லாம் பார்த்துட்டு, இங்க பாருடா பைபுன், நீ இப்ப சின்ன குழந்தை, நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே உனக்கு புரியும், என்ன நம்பு, நீ சீக்கிரமாவே இது எல்லாத்தையுமே புரிஞ்சுப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் பைபுன்கிட்ட சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிட்டு இருக்க. நம்ம பைபுன் இருந்துட்டு, இவர் என்னதான் சொல்றாரு, யாரோ ஒருத்தர் லவ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபுனும் நம்ம கிம் பின்னாடி அப்படியே போயிட்டே இருக்கான். இப்படியே இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டேவும் அந்த கார்டன் பக்கத்துல வந்துட்டு இருக்க. நம்ம கிம் நம்ம கமல் கிம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சத்தமா போட்டு கூப்பிடுறான். நம்ம பைபுன் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டான், இவர் எதுக்கு இப்ப இவ்வளவு கோவமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபுன் கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு, சரி நீ உள்ள போன ஏதோ வந்துரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் நம்ம பைபுனை உள்ள அமைச்சிட்டு நம்ம கமல் கிட்ட இப்ப ஏன்டா என்ன இவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிட்டு இருக்கேன், நான் இங்க தானே இருக்கேன், என்ன பிரச்சனை உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் நம்ம கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு நம்ம கிம் கிட்ட, நான் கத்துறது உனக்கு பிடிக்கலன்னா நான் கத்தாத மாதிரி நீ நடந்துக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாவேவும் நம்ம கமல் நம்ம கிம் கிட்ட பேச, நம்ம கிம் இருந்துட்டு, நான் அப்படி ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவும் பண்ணவே இல்லையே, நான் சும்மா பைபுன் கூட பேசிட்டு இருந்தா
இருந்தேன், உனக்கு இப்போ என்னதான்டா பிரச்சனை, ஏன்டா இப்படி நீ வந்து கத்திட்டு இருக்க என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு நீ எதுக்கு லோப்பை மிரட்டின, நான் தான் லோப்புக்கு ஆர்டர் பண்ண உன்னை ஃபாலோ பண்ணிட்டு போன்னு சொல்லி, நீ எதுக்கு அவனை மிரட்டின அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு ஏன்னா எனக்கு ரொம்ப எரிச்சலா இருந்துச்சுடா, நான் இந்த வீட்டில் உன் கண்ணு முன்னாடி தானே இருந்துட்டு இருக்கேன், நான் இதை விட்டுட்டு வேற எங்கேயாவது போனேன்னா ஏன் சும்மா சும்மா என்னை ஃபாலோ பண்றதுக்கு ஆள் விட்டுட்டே இருக்க, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் ரொம்ப கடுப்பாவே சொல்லிட்டு இருக்கா நம்ம கமல் கிட்ட. இங்க பாரு, நான் உன் கூட இந்த வீட்டில் நான் இருக்கணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நான் எங்கே போனாலும் என் பின்னாடி ஆள் வரவே கூடாது. சரி ஓகே, எனக்கு நீ இப்போ பதில் சொல்லு, எதுக்கு தேவையில்லாமல் லோப்பை என்னை ஃபாலோ பண்ணி நீ ஆர்டர் பண்ண, எனக்கு அதுக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட கேட்க, நம்ம கமலுக்கு என்ன பதில் சொல்றேன்ட்டே தெரியாம அவன் பாட்டுக்கு அவனையே பார்த்துட்டு இருக்க. நம்ம கிம்க்கு வந்து கடுப்பாயிருது, இவன் பதில் சொல்ல மாட்டான் போட அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து அங்கேருந்து கோச்சிட்டு அவன் ரூமுக்கு போய் ரூமை லாக் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துக்கிறான். நம்ம கமல் இருந்துட்டு வெளியே நின்று கிம் கதவு தர அப்படிங்கிற மாதிரி டோரை நாக் பண்ணிட்டே இருக்க, நம்ம கிம் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் திறக்க முடியாது போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு இப்போ நீ கதவு திறக்கிறியா இல்லை நான் கதவை உடச்சிக்கிட்டு உள்ள வரவா, எப்படி உனக்கு வசதி அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு டேப்பா நீ உடைச்சாலும் உடைப்பாயிரு, நான் வந்து தொலைறேன் அப்படிங்கிற மாதிரி போய் கதவை திறந்துட்டு இங்க பாருடா, நான் உன்னோட சபார்டினேட்டை மிரட்டினேன்ட்டு நீ என்கிட்ட சொன்னேன், ஆனா இப்ப நீ என்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க, நீ தான்டா என்ன மிரட்டிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்லிட்டு அவன் பாட்டு கோச்சிட்டு உள்ள போய் கையை கட்டி உக்காந்துக்கிறான். நம்ம கமல் உள்ள வந்து டோரை லாக் பண்ணிட்டு நம்ம கிம் கிட்ட போய் ஐம் சாரி, நான் உன்னை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டேன், அதனாலதான் லோப்போ உன்னை ஃபாலோ பண்ணி நான் ஆர்டர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு என்ன நீ என்ன நினைச்சு கவலைப்பட்டியா, நம்ம 2 பேர் டேட்டிங் கூட பண்ணலடா, நம்ம 2 பேரும் பாய் ஃப்ரெண்டும் இல்லை, நீ ஏன் என்ன நினைச்சு கவலைப்பட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு எனக்கு தெரியும் நீ அதை பண்ண மாட்டேன்ட்டு, அதனாலதான் நான் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நான் கிம் இருந்துட்டு இப்ப அதுக்கு என்ன, நீ வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ண போறியா உன்னோட பாய் ஃப்ரெண்டா என்ன இருக்கிறதுக்கு, எனக்கு இங்க இருக்கிறதுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை, நீ தான் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணி இங்க இருக்க வச்சுட்டு இருக்க, எனக்கு இங்க இருக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா, ஒரு ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கு, ஏன்னா என்னால தனியா இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக முடியலடா, இந்த வீட்டுக்குள்ள கூட என்னால தனியா எங்கேயுமே போக முடியல, நீ எப்ப பார்த்தாலும் என்ன ஃபாலோ பண்றதுக்கு ஆள் அமுச்சிட்டே இருக்க, எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு கிம்மோட கையெடுத்து அவன் கையில சாஃப்டா ஒரு கிஸ் பண்ணிட்டு சரி ஓகே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் இருக்கு, நீ இந்த வீட்டுக்குள்ள தனியா எங்க வேணாலும் போய்க்கலாம், ஆனா இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போறேன்னா உன் கூட கண்டிப்பா ஒரு சபார்டினேட் வந்தே ஆகணும், ஒரு பாடி கார்டை நீ கூட்டிட்டு தான் வெளியே போகணும், எனக்காண்டி இது மட்டும் பண்ணு, இது கூட நீ எனக்காண்டி பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட கேட்டுட்டு அவனுக்கு கியூட்டா அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நம்ம கிம் இருந்துட்டு சரி ஓகே இப்போ நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க, இதுக்கப்புறம் உன்னோட மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம்மும் நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமலும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் ஹோல்டர் நெக்கு கண்ணுன்ட்டு அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிஸ் பண்ணி மூவ் பண்ணிட்டே இருக்கான். அப்ப கரெக்டா வெளியே இருந்து ரூம் டோர் வந்து நாக் ஆகுது. இந்த சவுண்டு கேட்டோடனே நம்ம கிம் இருந்துட்டு நம்ம கமலை தள்ளி விட்டுட்டு தள்ளி உட்காந்துக்கிறான். நம்ம கமலுக்கா இந்த நேரத்துல எவன்டா வந்தது சிவபூஜையில கரடி மாதிரி அப்படிங்கிற மாதிரி பயங்கர டென்ஷன்ல வந்திருக்கிறது யாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம வெளியே இருக்கிற லோப் கிட்ட கேட்கறான். லோப்பு தான் வெளியே வந்திருக்கான். லோப் இருந்துட்டு நான் தான் சார் வந்திருக்கேன், வெளியே உங்களுக்கு டின்னர் ரெடி ஆயிடுச்சு, நீங்க வரீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம லோப் வந்து நம்ம கமல் கிட்ட கேட்க, நம்ம கமலும் இருந்துட்டு நீ முன்னாடி போ நான் பின்னாடியே வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லோப் அனுப்பி வச்சுட்டு நம்ம கமல் இருந்துட்டு விட்டது ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் பக்கத்துல போய் லைட்டா கிஸ் பண்ண ஆரம்பிக்க, நம்ம கிம் இருந்துட்டு அவனை தள்ளி விட்டுட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது வா போய் முதல்ல சாப்பிடலாம் அப்புறம் வந்து இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்லிட்டு அவன் அங்கிருந்து எந்திரிச்சு போக, நம்ம கமல் இருந்துட்டு எப்ப பார்த்தாலும் என்கிட்ட இருந்து ஓடிக்கிட்டே ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நீ என்கிட்ட வசமா மாட்டுவ, அப்ப இருக்கு உனக்கு வட்டியும் முதலுமா வச்சு வசூல் பண்ற பாரு அப்படிங்கிற மாதிரி கமல் வந்து சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து எந்திரிச்சு போயிடறான். இந்த சீன் இங்கே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம கிம்மும் கமலும் சாப்பிட்றதுக்காண்டி டைனிங் ஹால்ல வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம பைபூன் இவங்க 2 பேத்துக்குமே சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. நம்ம கோம் வந்து எப்பயும் போல அங்க நின்று இவங்க 2 பேத்துக்கும் செக்யூரிட்டி கார்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நம்ம கிம் இருந்துட்டு நம்ம பைபூன் கிட்ட பைபூன் நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து பைபூன்ட்டு சொல்ல, நம்ம பைபூன் திரும்பி நம்ம கோமை பாக்குறான். நம்ம கிம் இருந்துட்டு பரவாயில்ல கோமும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறட்டும், ஏன்னா இங்க டேபிள்ல நிறைய ஃபுட் இருக்கு, எங்க 2 பேரால மட்டும் இந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட முடியாது, நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கோம் கிட்டையும் நம்ம பைபூன்கிட்டையும் சொல்ல, 2 பேருமேவும் நம்ம கமலை பாக்குறாங்க. நம்ம கமல் இருந்துட்டு கோம் கிட்டையும் பைபூன் கிட்டையும் கிம் தான் உங்க 2 பேரும் இன்வைட் பண்றான்ல, அவன் சொன்னா நான் சொன்ன மாதிரி தான், வாங்க வந்து 2 பேருமே உட்காந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கோம் கிட்டையும் பைபூன் கிட்டையும் சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்ததும் நம்ம கமல் இருந்துட்டு கோம் கிட்ட
கோம் பைபுனோட ஸ்கூல் விஷயம்ல என்னாச்சு, எல்லாமே செட்டில் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கமல் வந்து கோம் கிட்ட கேட்க, கோம் இருந்துட்டு ஆமா சார் எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு, நாளைக்கு தான் அவனோட ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு சரி அப்பனா ஓகே நீயே அவனை கொண்டு போய் ட்ராப் பண்ணி பிக்கப்பும் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கோம் கிட்ட நம்ம கமல் சொல்ல, நம்ம பைபுன் இருந்துட்டு இல்ல நானே போய்க்கிறேன், எதுக்கு தேவையில்லாம அவரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, நானே போயிட்டு வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபுன் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு அவர் தான் உன்னை கூட்டிட்டு வருவாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஒரு டோன்ல வந்து நம்ம கமல் வந்து பைபுன்கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு டேய் அவன் சின்ன குழந்தைடா, அவன்கிட்ட ஏன்டா உன்னோட இந்த ஹார்ஷான ஒரு டோனை வந்து அவன்கிட்ட காமிச்சிட்டு இருக்க, அவன் ஒன்னும் உன்னோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் கிடையாது, அவன் பச்சை மண்ணுடா, அவன்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம கோவம் இருந்துட்டாக நம்ம பாசையும் ஒரு ஆள் வந்து அரட்டிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம கமல் இருந்துட்டு டேய் என்னோட நார்மலான வயசே இதுதான், நான் எல்லாருக்கிட்டையும் இப்படிதான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இதை கேட்டுட்டு டேய் இதை பத்தி வெளியே யாருக்கிட்டயும் சொல்லிடாத, இதுதான் உன்னோட நார்மல் வாய்ஸ்ன்ட்டு, அப்புறம் வெளியே இது யாரையாவது கேட்டாங்கன்னா எல்லாரும் சிரிப்பாங்க பாத்துக்க உன்னை நினைச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் அங்க பங்கமா கலாய்ச்சிட்டு இருக்க. நம்ம கமல் இருந்துட்டு சரி ஓகே எல்லாருமே சாப்பிடுங்க, சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்ல, எல்லாருமே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம பைபுன் இருந்துட்டு நம்ம கவுமுக்கு விழுந்து சாப்பாடு வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கான். சாப்பாடு சர்வ் பண்றேன்னு பேர்ல அவனை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கான். இவங்க 2 பேரோட ஸ்டோரி எப்படி இருக்குன்ட்டு எனக்கு தெரியல, சீரீஸ் போக அதை பார்த்து வந்து நான் தெரிஞ்சுக்கலாம். இவங்க 2 பேரோட ஸ்டோரிக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன். சரி வாங்க பார்க்கலாம். இந்த சீனையும் இங்கே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம கமலையும் கோமையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம கமல இருந்துட்டு கோமி கிட்ட காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா நெல்லு, நம்ம இன்னும் 10 நிமிஷத்துல இங்க இருந்து கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டேவும் ஹால் பக்கத்துல வந்தா. ஹால் சோஃபால நம்ம கிம் ஒரு பக்கமும் நம்ம பைபன் ஒரு பக்கமும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம கமல் இருந்துட்டு நம்ம கோம் கிட்ட பைபனை தூக்கிட்டு போய் அவனோட பெட்ல போய் படுக்க வை அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கோம் கிட்ட சொல்ல, நம்ம கோமும் சரி ஓகேங்கிற மாதிரி நம்ம பைபனை எழுப்பி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடறான். அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம கமல் வந்து நம்ம கிம் பக்கத்துல போய் நிக்க, நம்ம கிம் இவனோட ஷூவோட அந்த ஃபுட் சவுண்டை கேட்டவே எந்திரிச்சிடறா. இவன் எந்திரிச்சதும் நம்ம கமல் இருந்துட்டு நம்ம கிம் கிட்ட என்ன ஆச்சு, நீ ஏன் மேலே போய் தூங்காம இங்கேயே தூங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும், நீ உன்னோட ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, அவன் இருந்துட்டு நீ எனக்காண்டி வெயிட் பண்ணிட்டா இருந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்கறான். நம்ம கிம் இருந்துட்டு இல்ல உனக்காண்டி இல்ல நான் வெயிட் பண்ணல, நானும் பைபனும் மூவி பார்த்துட்டு இருந்தோம், அப்படியே அசந்து தூங்கிட்டோம் போல அப்படிங்கிற மாதிரி எங்க பைபனை காணும் அப்படிங்கிற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். ஆனா நம்ம கமல் இருந்துட்டு கிம் கிட்ட சரி ஓகே நீ மேல போறேன்னா வா நானே உன்னை கொண்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு என்ன மேல கூட்டிட்டு போறதெல்லாம் இருக்கட்டும், ஆல்ரெடி ரொம்பவே டைம் ஆயிடுச்சு, நீயே இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம அதே ட்ரெஸ்ல இப்படி மேக்கப்போட கிளம்பிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க்குக்கு நான் அதனால வெளியே போறேன், நீ எனக்காண்டிலாம் வெயிட் பண்ணாதான் நீ போய் தூங்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்து ஆமா உன் மூஞ்சிக்கு வேற வெயிட் பண்றாங்க, நான் உங்ககிட்ட சொன்னேன் நான் உனக்காண்டி வெயிட் பண்றேன்ட்டு, எனக்கு வேற இப்ப தூக்கம் வருது, நானே என்னோட ரூமுக்கு நடந்து போய்க்கிறேன், நீ ஒன்னும் வர வேணாம் நானே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து போக பார்த்தா நம்ம கமல் வந்து சடனா நம்ம கிம்மோட கையை பிடிச்சி இழுத்து அவனையே பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்த நம்ம கிம் இருந்துட்டு டேய் ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லு, அதை விட்டுட்டு இப்படி ஏன்டா என் மூஞ்சியே பார்த்துக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு நான் உன்னை ஹக் பண்ணிக்கவா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு டேய் ஹக் பண்றதுனா ஹக் பண்ணி தொலைடா, அதை விட்டுட்டு சும்மா என்கிட்ட பர்மிஷன் கேட்டு என்னோட உயிரை வாங்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமலும் செம கியூட்டா அவனை அப்படியே பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணது மட்டும் இல்லாம அவனோட நெக்ல செம ஸ்மூத்தா ஒரு கிஸ் பண்ண நம்ம கிம் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை, அவனுக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. அவனை பார்த்து டேய் இப்ப நீ என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட கேட்க, நம்ம கமல் இருந்துட்டு நீ தானே சொன்ன சும்மா என்கிட்ட எதுக்கும் பர்மிஷன் கேட்காத, உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ணிக்கன்ட்டு, அதனாலதான் நானே உங்ககிட்ட பர்மிஷன் எதுவும் கேட்காம கிஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட சொல்லிட்டு நம்ம கிம் இன்னும் டைட்டா அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இவன் இந்த மாதிரி ஹக் பண்ணதும் நம்ம கிம்க்கு வந்து வேற ஒரு தாட் வருது, எதையோ பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி என்னத்தை பத்தி யோசிக்கிறான்னா, நம்ம கிம் வந்து ஒரு நாள் நம்ம டேவ் இப்படிதான் ஹக் பண்ணிருப்பான், இப்ப எப்படி நம்ம கமல் வந்து கிம்மா ஹக் பண்ணிருக்கணும் அதே மாதிரி பின்னாடி இருந்து நம்ம டேவை வந்து நம்ம கிம் ஹக் பண்ணிருப்பான். இதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கான். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறத நம்ம கமலும் நோட்டீஸ் பண்றான். நோட்டீஸ் பண்ணிட்டு நம்ம கிம் கிட்ட என்னாச்சு எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, கிம் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்றான். சொல்லிட்டு சரி ஓகே ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நீ வந்து ஒர்க்குக்கு போறதா இருந்தா போ, நானும் என்னோட ரூமுக்கு போய்க்கிறேன், நீ ஒன்றும் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு சரி ஓகே நான் உன் கூட உன்னோட ரூமுக்கு வர வேணாம்னா நீ என் கூட கார் வரைக்கும் என்ன ட்ராப் பண்றதுக்கு நீ என் கூட நடந்து வெளியே வரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் இருந்து இதெல்லாம் முடியாது, நீ டிராமா பார்த்து ரொம்பவே கெட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன், என்னாலும் கூட வர முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்றான். அதுக்கு கமல் இருந்துட்டு ப்ளீஸ் நான் உன் கூட நடந்து போகணும்னு நினைக்கிறேன், என் கூட நடந்து வரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கிம் கிட்ட கேட்க, கிம் இருந்துட்டு சரி ஓகே
அதுக்கு முதல்ல நீ என்னை விட்டாதான் நான் உன் கூட நடந்து வர முடியும், இப்படி என்ன டைட்டா ஹக் பண்ணிட்டு இருந்தேன்னா என்னால இப்படி உன் கூட வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து நம்ம கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமல் இருந்துட்டு சரி ஓகே நான் வேணா உன்னை உப்பு மூட்டை திக்கிறவ அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் கேட்க, நம்ம கிம் இருந்துட்டு பொண்ணே போடுவேன், ஒழுங்கு மரியாதையா நடந்து போ, எனக்கு ஆல்ரெடி ஆண்டவே 2 கால் கொடுத்துருக்கான், நானே உன் கூட நடந்து வரேன், நீ முதல்ல போ நான் பின்னாடியே வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம் வந்து கமல் கிட்ட சொல்ல, நம்ம கமலும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு ஸ்டெப் தான் நடந்து முன்னாடி போயிருப்பான். அப்படி போனவே திடீர்னு நின்றுட்டு கையை கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கமல் வந்து கையை நீட்டுறான். நம்ம கிம்மும் சரி ஓகேங்கிற மாதிரி அப்படியே நம்ம கமலோட கையை பிடிச்சிட்டு 2 பேருமே அங்க இருந்து அப்படியே கார் பார்க்கிங்க்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த சீனையும் இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம கோமையும் பைபுனையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம கோம் நம்ம பைபுன் அப்படியே அலங்காம குலுங்காம அழகா தூக்கிட்டு வந்து பெட்ல போட்டு அவனோட ஷூ சாக்ஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இப்ப இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம பைபுன் கண்ணை திறந்து நம்ம கோமை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் குட் நைட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பைபுன் நம்ம கோம் கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் கண்ணை மூடி தூங்கிடுறான். இவன் இப்படி தூங்குனதும் நம்ம கோம் வந்து நம்ம பைபுனுக்கு பெட்ஷீட் இதெல்லாமே போட்டு விட்டு அவனோட ஹேரை ரொம்ப அழகா அப்படியே செட் பண்ணி விட்டு அவனை பார்த்து சரி ஓகே குட் நைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லைட் இதெல்லாமே ஆஃப் பண்ணிட்டு நம்ம கோம் வந்து அங்கிருந்து கிளம்பி போயிடறான். இவன் இப்படி கிளம்பி போனதும் நம்ம பைபுன் வந்து டக்குன்ட்டு கண் முழிச்சு நம்ம கோம் பண்ணது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து செம கியூட்டா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த சீனையும் நம்ம இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம செரியை தான் காமிக்கிறாங்க. செரி ரொம்ப கடுப்பா நம்ம கமலை பாக்குறதுக்காண்டி அவனோட வீட்டுக்கு வந்திருக்கா. ஆனா நம்ம லோப் இருந்துட்டு நம்ம செரியை உள்ள போக விடாம பாஸ் இங்கல்ல அவர் வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லோப் வந்து நம்ம செரி கிட்ட சொல்ல, நம்ம செரி இருந்துட்டு இதை நான் நம்ப மாட்டேன், அவன் உள்ளதா இருப்பான்ட்டு எனக்கு தெரியும், என் வழியை விட்டு தள்ளி நில் அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து நம்ம லோப்பை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டு பேய் ஆட்டம் கத்திக்கிட்டு இருக்கா. கமல் நீ எங்க இருக்க, நீ இங்கதான் இருக்கன்ட்டு எனக்கு தெரியும், வெளியே வா அப்படிங்கிற மாதிரி இவங்க கத்திக்கிட்டே இருக்க. நம்ம லோப் இருந்துட்டு மிஸ் செரி இந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டுக்குள்ள எல்லாம் வந்து கத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம லோப் வந்து நம்ம செரி எவ்வளவோ தடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவ இப்படி கத்திக்கிட்டு இருக்க கரெக்டா நம்ம கிம் வந்து தூக்க தெளிஞ்சு எந்திரிச்சு கீழே வரான். இவன் கீழே வந்ததும் நம்ம லோப் இருந்துட்டு கிம் கிட்ட சாரி மிஸ்டர் கிம் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லோப் வந்து நம்ம கிம் கிட்ட சொல்ல, நம்ம கிம் இருந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும், அப்புறம் யார் இந்த லேடி அப்படிங்கிற மாதிரி நம்ம செரியை பார்த்து நம்ம லோப் கிட்ட கேட்க, நம்ம செரி இருந்துட்டு அது நான் கேட்கணும், என்கிட்ட கேட்கறத விடு, நீ யாரு, உனக்கும் கமலுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து நம்ம கிம் கிட்ட கேட்க, நம்ம கிம் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அவன் பாட்டுக்கு செம மாசா அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு இருக்கான். அப்படி கீழே இறங்கி வந்து நம்ம கிம் நம்ம லோப் கிட்ட லோப் யாரு இவங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த செரி இருந்துட்டு இந்த கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்கணும்டா, யாருடா நீ அப்படிங்கிற மாதிரி இவ பயங்கர கடுப்பா நம்ம கிம் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு நம்ம கிம் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அவன் முன்னாடி வேணும்ட்டே நக்கலா இன்னும் கீழே இறங்கி வந்து அவன் முன்னாடி நிக்கிறான். நம்ம லோப் வந்து நம்ம கிம்க்கு அந்த செரியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இவங்க பேர் வந்து செரி, நம்ம பாஸோட ஒன் ஆஃப் தி பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி நம்ம லோப் வந்து கிம் கிட்ட சொல்றான். ஆனா நம்ம செரிக்கு நம்ம லோப் வந்து ஒன் ஆஃப் தி பிஸ்னஸ் பார்ட்னர்னு சொன்னோடனே அவளுக்கு லைட்டா அப்படியே புகைய ஆரம்பிக்குது. அவ வந்து ரொம்ப கடுப்பா நம்ம லோப்பையே பார்த்துட்டு இருக்க. நம்ம லோப் இருந்துட்டு செரி கிட்ட மிஸ் செரி இவர் பேர் வந்து கிம், மிஸ்டர் கமலோட பாய் ஃப்ரெண்ட் அண்ட் எங்களோட நியூ பாஸும் கூட, அவர் இங்க தான் தங்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம லோப் வந்து நம்ம கிம்மை பத்தி நம்ம செரி கிட்ட சொன்னேன்னேவோ அவளுக்கு இன்னும் வயிறு தக தக தகன்னு தெரிய ஆரம்பிக்குது. ஆனா நம்ம கிம் வந்து ரொம்ப நக்கலா அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இவன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறதோட எபிசோட் 4ல பார்ட் 2 இங்க கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம கமலோட நியூ சீரிஸ் இன்னைக்கு நைட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எத்தனை பேர் அந்த சீரிஸ் பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சீரிஸ் ரிலீஸ் ஆனதும் நான் நாளைக்கு இல்லாட்டி நாளன்னைக்குள்ள சீரிஸை வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். சரி ஓகேங்க, எல்லாரையுமே நான் புது சீரீஸ்ல அப்படி இல்லாட்டி இந்த சீரிஸோட எபிசோட் 5ல உங்களை எல்லாரையுமே பாக்குறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.